வாழ்வளிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் தேவன் அருளித்ததோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் மற்றற்ற மகிழ்ச்சி. ரோமர் 12:9 இவ்விதமாய் சொல்கிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷிக அன்பு அது மாயைகள் நிறைந்தது. அதை விளங்கிக் கொள்வது அவ்வளவு எளிதல்ல. ஆம், நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஆழமாயும் அதிகமாயும் நேசிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் வெறுக்கப்படுவோம், ஆழமாய் காயப்படுவோம். இதுதான் மனுஷிக அன்பின் உண்மை. எவ்வளவுக்கு அதிகமாய் அன்பு செலுத்துகிறோம் அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் காயப்படுத்தப்படுவோம் என்பதுதான் மனுஷிக அன்பின் உண்மை. ஆம், இன்றைய உலகம் தேவைகளுக்காகவே மனுஷர்களை நேசிக்கிறது. ஆம், ஒருவேளை உங்களிடத்திலிருந்து ஏதோ ஒரு உதவியை எதிர்பார்த்து உங்களை அதிகமாய் நேசிப்பது போல காண்பிக்கலாம். உங்களுடைய உதவி மட்டுமல்ல, உங்கள் உடல் உழைப்பாய் இருக்கலாம், உங்கள் உடலாய் இருக்கலாம், உங்கள் உடைமைகளாய் இருக்கலாம், உங்கள் பணங்களாய் இருக்கலாம். ஏதோ ஒரு தேவைக்காக உங்களை அதிகமாய் நேசிப்பது போல காண்பிப்பார்கள். தேவைகள் எல்லாம் நிறைவேறின பின்போ நீங்கள் தேவையற்றவர்களாகி விடுவீர்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த மனுஷிக அன்பின் மாயை அதுதான். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தேவைகளுக்காக தேடி தேடி நேசிக்கின்ற அன்பானது தேவைகள் முடிந்தவுடன் தேவையற்றதாகிவிடுகிறது இன்றைய உலகில். ஆகவே இந்த அன்பிற்காக நாம் நம்முடைய நேரங்களை, நம்முடைய பணங்களை, நம்முடைய எல்லாவற்றையும் நாம் செலவழித்து அந்த அன்பின் உறவை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். ஒரு தேவைக்காகத்தான் அவர்கள் நம்மை நேசித்திருக்கிறார்கள் என்கிற உண்மை தெரிகிற பொழுது நம்முடைய உள்ளம் உடைந்து போகிறது, உலகம் வெறுத்திட செய்கிறதாய் இருக்கிறது. ஆகவே அன்பு இந்த உலகத்தில் மாயையாய் காணப்படுகிறது. நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது, உங்களை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்று சொல்லுகிற மாயையான அன்பின் வார்த்தைகளை நம்பி அநேகர் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். எந்த வாய் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது என்று சொன்னதோ அதே வாய்தான் இன்றைக்கு நீங்கள் இல்லாமல் வாழவும் முடியும் என்று சொல்லி தைரியமாயிருக்கும். இதுதான் இந்த மாயையான மனுஷீக அன்பு. ஆம், நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் வாழ்ந்திருக்க முடியாதோ, நீங்கள் இல்லாவிட்டால் எங்களுக்கு அந்த வேலை கிடைத்திருக்காதோ, நீங்கள் உதவி செய்யாவிட்டால் நாங்கள் பிழைத்திருக்க முடியாதோ என்று எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்ததுக்கு பின்பதாய் சொல்லுகிற மாய உலகம் இது. ஆகவேதான் இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கோராதிருங்கள் என்று சொல்லி அன்பிலே இன்றைக்கு உண்மை இல்லை. இன்னும் சிலருடைய அன்பு மாயையாயிருக்கிறது. அதை உண்மை என்று நம்பி தங்கள் வாழ்க்கையை தொலைத்து போனவர்கள் ஏராளமான பேர். ஆம், ஏதோ ஒரு தேவைக்காக அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேவைகள் நிறைவேறினவுடன் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். இந்த மனுஷீக அன்பு இன்றைக்கு உலகத்தில் எங்கும் காணப்படுகிறது. அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். சகோதரனாய், சகோதரியாய், பெற்றோர்களாய், நண்பர்களாய், பழகினவர்களாய், நேசித்தவர்களாய், யார் வேண்டுமானாலும் அந்த உறவு காணப்படலாம். ஆனால் தேவைகள் நிறைவேறினவுடன் மிக அன்பாய் நேசித்தான் யோசேப்பு தன் சகோதரர்களை. அந்த அன்பின் நிமித்தமாகவே அவன் அவர்களுக்கென்று உணவை 70 மைல் நடந்து கொண்டு வந்து கொடுத்தான். கொடுத்தவனை அவர்கள் நேசித்தார்களா? 70 மைல்கள் நடந்து வந்து நமக்காக ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்த சகோதரன் என்று அவர்கள் நேசித்தார்களா? இல்லையே. அவனை தண்ணீரற்ற வெறுங்கொழியில் தூக்கி எறிந்தார்களே, அடிமையாய் விற்று போட்டார்களே. அவர்கள் பசியார உணவு கிடைத்து விட்டது.
இப்பொழுது அவருடைய தேவைகள் நிறைவேறிவிட்டது. இனி தேவையில்லை, அவனை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று. வேதாகம காலத்திலிருந்தே இந்த மாயையான அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மனுஷிக அன்பை நம்பி ஏமாந்து விடாதிருங்கள். அதை முதலாவது உண்மை என்று எண்ணி விடாதிருங்கள். உங்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை சுதந்திரித்துக் கொள்ள அல்லது அடைய அவர்கள் முயற்சிக்கிற ஒரு வழிதான் அன்பு என்கிற ஒன்று. ஆகவே இந்த மாயை அன்பிலே விழுந்து விடாதபடிக்கு மனுஷிக அன்பை குறித்து எச்சரிக்கையாய் இருப்போமானால் உள்ளம் உடைவதும் இல்லை, வாழ்க்கை தொலைந்து போவதும் இல்லை. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனுஷிக அன்பிலே நாங்களும் விழுந்து விடாதபடிக்கு நீர் எங்களை தப்புவித்து உம்முடைய தெய்வீக அன்பை இன்னும் வழங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.